நீங்கள் யாருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நூற்றி 13வது பக்கத்தில் இருக்கிறது. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இந்த பாளையத்தின் வாசலில் நின்ற மனிதன் மோசே. இங்கே நடந்ததான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். வரும்பொழுது பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தால் முன்னாடி செங்கடல் இருந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த செங்கடலை 2ஆக பிரித்து அதில் நடக்கும்படியாக அவங்களை சேஃபாக அடுத்த கரைக்கு வந்துட்டாங்க. அதை பின்தொடர்ந்து எகிப்தியரும் அதே போல் நடக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க மூழ்கி போயிட்டாங்க. உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய புகழை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. இவ்விதமாக பாடிக்கொண்டிருந்ததான அந்த ஜனங்கள் அவர்கள் மோசையின் மூலமாக ஒரு வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நடுவில் எகிப்திலிருந்து வந்ததான அந்த இஸ்ரவேல் புத்திரர் அவங்க பழைய காரியங்களிலும் மறந்து போகாமல் அநேக காரியங்களினாலே அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தாங்க. அதனால் கர்த்தர் கொண்டு வந்தது ஆச்சரியமாய் அதிசயமாக இருந்தாலும் அதில் அவங்களால் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த சீனாய் மலையின் அருகில் இவங்க வனாந்தரத்துக்குள்ளே வந்து சீனாய் மலையின் அடிவாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை நிறுத்தினார். அந்த இடத்துல தான் இந்த ஜனங்கள் இவர்களோடு தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாக மோசையை கூப்பிட்டு மலைக்கு மேலே கூப்பிட்றாரு. மோசை மலைக்கு மேலே போகிறாரு. போகும்பொழுது இந்த ஜனங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, சொல்கிறாரு மோசே, தேவன் வந்து உங்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்வீங்களான் என்று கேட்கிறார். இதை குறித்து நம்ம யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெபிதீமிலிருந்து புறையால புறப்பட்டு போய் சீனாய் என்கிறதான அந்த வனாந்தரத்திலே சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அந்த மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்கள் என் அண்டையில் சேர்ந்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இப்போது கர்த்தர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அதை நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன உடன்படிக்கை செய்தாருன்னு சொல்லி. என்ன உடன்படிக்கை செய்தார்? அந்த 3:16 தெரியுமா உங்களுக்கு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளை விதமாக உலகத்தில் அன்பு கூறினார். இதுதான் தேவன் நம்மளோடு செய்ததான உடன்படிக்கை. அவரை நமக்காகவே அவரை தம்மையே ஒப்பு கொடுத்து தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அது அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஏற்பட்ட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்போ இந்த உடன்படிக்கையின் இந்த ஜனங்களை
கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஜனங்களாக நேசிக்கும்படியாக அவங்களோட இடத்துல கேட்குறாரு. இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கு கொடுக்குறாங்க. நாங்களும் அந்த தேவனுடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்டுட்டோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி அந்த யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், 8ஆம் வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று சொல்லி பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இப்போ இதே போல தான் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தோம். என்ன ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் என் பழைய காரியங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நான் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி தானே ஞானஸ்நானம் எடுத்தீங்க. ஆமாவா? ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை அதை இப்போ நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறீங்க. ஆமாம், சொன்னீங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞானஸ்நானமே கொடுத்தோம். அப்போது இவ்விதமாக சொன்னதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் நாங்கள் அவரை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. தேவன் அவங்களோட உடன்படிக்கை பண்ணி நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவங்களை அழைத்து கொண்டு வந்ததான விதத்தை, கழுகு தன்னுடைய செட்டைகள் மேலே அந்த கழுகு குஞ்சுகளை எப்படி தூக்கி கொண்டு வருமோ அதே போல் நான் உன்னை என்ன பண்ணேன், இந்த இத்தனை நாட்களும் நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன்னு சொன்னார். இவங்க அதுக்கு முன்னாடி அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இவங்க போட்ட கூக்குரலை கர்த்தர் கேட்டார். கேட்டுட்டு ஒரு இரட்சகனை அனுப்பி, மோசை அனுப்பி அதிலிருந்து அவனை விடுதலை பண்ணி அவளை கொண்டு வந்தார். நம்மளையும் அப்படி தான் பழைய கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, செய்வோம் என்று சொன்னதான காரியத்தை செய்யாமல், செய்ய மாட்டேன்னு சொன்னதான காரியத்தை நம்ம மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கலாத்தியருக்கு எழுதுறதான அந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பயப்படுறதான ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அப்படின்றார். இப்போ அதே பயம்தான் எங்களுக்கும் இருக்குது. சபையை குறித்து, உங்களை குறித்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் தேவனிடத்தில் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி தான் உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம். நீங்களும் மாதம் நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்கிறீங்க, சபைக்கு ஒழுங்காக வர்றீங்க, ஆராதனையில் வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, திருப்பியுமா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? 10ஆம் வசனத்தில் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நாள், நேரம், நட்சத்திரம் இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நாங்கள் பார்க்கலன்னு சொல்ல முடியாது யாரும். கரெக்டாக நீங்கள் செய்கிறது எல்லாமே நாள், நட்சத்திரம், நேரம், ஜாதி இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நான் மரித்து போய்விட்டேன் என்று சொன்னதுனால தான் உங்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் மரித்து போகாமல் அறக்குறை உயிரோடு இருந்து மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் பழைய காரியங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார்னு நினைக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்களேன். ஒரு வேளை உங்களுக்கு இதை செய்வேன்னு யாராவது சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதை விட அதிக வருத்தப்படுகிறதான காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நான் எதையுமே பார்க்க மாட்டேன், நாள், காலம், நேரம், மாதம் இது எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், கர்த்தரை மாத்திரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதான நாம் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா இந்த காரியங்களெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு உண்மையான மனதோடு தானே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்க. அப்படி சமூகத்தில் ஆண்டவரே, நான் அதை செய்கிறதான இந்த உடன்படிக்கையில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன்னு சொல்லி தானே நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சிங்க. அப்படி அர்ப்பணித்ததான அந்த அர்ப்பணிப்பு இந்த நாளில் என்னவாக மாறினது?
அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள்? மூசே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக மலையிலிருந்து இறங்கி வந்துட்டு அவன் கேட்குறான், கர்த்தருடைய பட்சத்தில் யார் நிற்கிறது என்று சொல்லி. அப்போ ஒரு கூட்டம் நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறோம் என்று சொல்லி அவங்க தங்களை அர்ப்பணித்த பொழுது அந்த மோசே சொன்னார், அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சகோதர குடும்பத்தை எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி வெட்டி போடுற அந்த காரியத்தை நான் இப்போ உங்ககிட்ட அதான் பேசலை. அப்படி ஆண்டவர் செய்வாரானால் வெட்டி போட்டுரு, என்கிட்ட செய்ததான் உடன்படிக்கையில் இவங்க உண்மை இல்லாதவங்களாக போயிட்டாங்க, இவங்களுக்கு நான் இன்னும் என்ன செய்கிறதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதை தான் ஆண்டவர் இப்போ நம்மக்கிட்ட பார்த்து மிகவும் வேதனையோடு பேசுகிறாரு. உங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் மலைக்கு போகிறாரு. மோசே கர்த்தரோட மலையில் இருக்கிறாரு. 40 நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் 40 நாள் அவர் உபவாசம் இருந்துட்டு அதனுடைய விளைவாக கர்த்தர் அவருடைய கைகளில் கற்பலகைகளை கொடுக்குறார். இந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு கீழே வரும் பொழுது பாளையத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அப்போது கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, இது யுத்த சத்தமா அப்படின்னு கேட்குறாரு. யுத்த சத்தம் இல்லை, இது சந்தோஷமான செய்தி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிவாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் அவர்கள் அந்த ஆரோன் இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்களை அழைத்து கொண்டு வந்ததான இந்த தேவனுக்கு என்ன, இந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 40 நாள் ஆயிடுச்சு, வருவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, ஆனால் இன்னும் வராமல் இருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு முன் செல்லும்படியாக தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரோனுக்கிட்ட சொன்ன உடனே ஆரோன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆரோன் தானே நடத்தி கொண்டு வந்தார் இந்த ஜனங்களை, ஆனால் அவர் செய்ததான தவறு, அந்த இடத்துல அவர் ஒரு தவறு செய்கிறார். தேவனிடத்துலையோ மோசையிடத்துலையோ ஆலோசனை கேட்கல. இவராக என்ன பண்ணுறாரு, ஜனங்கள் காதில் கழுத்தில் இருக்கிற அந்த நகைகள்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்கினியில் போட்ட உடனே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதற்கு பண்டிகை என்று சொல்லி அதை பிரத்யட்சமாக அறிவித்து, நாளைக்கு பண்டிகை, நீங்கள் எல்லோரும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொன் கன்றுக்குட்டியை ஆராதிங்கள் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு மேலே அந்த பொன் கன்றுக்குட்டியை வைத்து ஆராதனை செய்யும்படியாக ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஆயத்தப்படுறாங்க, பண்டிகைக்காக இப்போ ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம நிறைய நேரத்தில் தேவனை மறந்துட்டு அவிசுவாசிகளை விட மோசமாக நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது கர்த்தருக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. மோசே வரேன்னு சொல்லிட்டு போனார், ஆனால் வரல, தாமதிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுமே மறுபடியும் வருவேன் என்று சொல்லிட்டு தான் போனார், ஆனால் கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த தாமதிக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான அதே காரியங்களை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நடுவில் கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, இயேசு வராருன்னு சொன்னாங்க, ஏன் வரல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே அப்படின்லாம் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கள் மத்தியிலே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் இதில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்கிறேன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தேவனுடைய பட்சத்தில் யார் இருக்கிறது? உங்களுக்காக அவர் பட்ட பாடுகள், உங்களுக்காக அவர் அனுபவித்த வேதனைகள், சிலுவையை சுமந்தது, இரத்தம் சிந்தினது, இதெல்லாம் வீணாக போயிடுச்சா? இதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்ததே மறந்துட்டாங்க. அப்போ அந்த ஞானஸ்நான நேரத்தில் செய்த உடன்படிக்கை எப்படி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? அது இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம தேவனோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், இந்த காரியத்தில் நாம் ஒரு மாறுதலோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சற்று கூட மாற்றமே இல்லாதபடிக்கு பழைய காரியங்கள், அதே காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது.
இன்னும் கூட கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பெண் பார்க்க போவோம். பாஸ்டர் போவார், மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்க்குறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுறதுக்கு போகிறோம், திருமணத்துக்கு போகிறோம், நடத்தி வச்சிடறோம். அதுக்கப்புறம் வர காரியங்கள் என்ன? பிள்ளைகளுக்கு பிள்ளை பேர் உண்டாகுது, கர்ப்பத்தின் கேணி. இப்போ இதுக்குமே பாஸ்டர் தான் வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அது பேருமே ஸ்தோத்திர கூட்டம்னு வைக்காமல் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வச்சுக்கிறாங்க? வளகாப்பு. இந்த வளகாப்பு செய்கிறதுக்கு நாங்கள் வரணுமா, ஜெபம் பண்ணணுமா? இது எல்லாமே கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது எப்படி கவலைப்பட்டாரோ அதே போல தான் நாங்களும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ஜனங்க இன்னும் மாறவே இல்லையே, அவங்களுடைய சொந்த காரியத்திலேயே இன்னும் இருக்கிறாங்களே, சிறிது கூட மாற்றமே இல்லாமல் இருக்கிறாங்களே. இன்னும் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஊழியக்காரர்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது ஊழியக்காரர்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அதை நினைக்கிறதே இல்லை. உங்களோட தான் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். மிகவும் வேதனைகளுக்கு மத்தியில் நான் உங்களோட பேசுகிறேன், வருத்தத்தோடு பேசுகிறேன், பயத்தோடு பேசுகிறேன். நம்மெல்லாம் வருகைக்கு போவோமா? எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? மோசே வருவார்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருந்தாங்க அந்த ஜனங்க. ஆனால் மோசே வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே அவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க, பொன் கன்று குட்டியை செய்து அதை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி போனார். போய் இப்போ 2025 வருஷத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு, இன்னும் வராது அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. இதுக்கு மத்தியில் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஒருவேளை பொன் கன்று குட்டி உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பணமாக இருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்தாக இருக்கலாம். எந்த காரியத்தை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பொன் கன்று குட்டின்னு இருக்கிற இடத்துல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதை சுற்றி நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலேருந்து கொண்டு வந்ததான கடவுள் என்று சொல்லி கொஞ்சம் கூட வாய் கூசாமல் 10 வாதைகளை பார்த்து செங்கடலை 2ஆக பிரித்து இவங்களை நடத்தி கொண்டு வந்ததான தேவனை மறந்துட்டு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததான தெய்வங்கள் இவைகள் தான் என்று சொல்லி பொன் கன்று குட்டியை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாமளும் அப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பொன் கன்று குட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவருக்கு பொன் கன்று குட்டி செஞ்சாங்க, ஆனால் நமக்கு பொன் கன்று குட்டி ஒருவேளை நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலமாக இருக்கலாம், நம்முடைய திருமண காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொன் கன்று குட்டி பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? தேவனை ஆராதிக்கிறவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? இதுதான் கர்த்தர் இப்போ நமக்கு கேட்குறாரு. சற்று யோசித்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களை இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கிறது? எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தோம், அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து உயர்த்தினார். நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் நம்மளை ஆசீர்வதித்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்கிறோம். நிறைய கடன் இருந்தோம், கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான பாடுகளுக்கு மத்தியில் இருந்தேன், பாடுகள் இருந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். இப்போ எப்படி இருக்கீங்க? பழைய பாடுகளும் பழைய கடனும் மறுபடியுமாக என்னை வந்து பிடித்து கொண்டது என்று சொல்லுவீங்களா? இல்லை நான் கர்த்தர் தான் எனக்கு, நான் அவரை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கர்த்தர் தான் நமக்கு அப்படின்னா, நம்ம கர்த்தர் தான் அப்படின்னா கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிப்போம், பாகால் தெய்வமானால் பாகாலை ஆராதிப்போம். ஒரே நேரத்தில் கர்த்தரையும் பாகாலையும் நம்ம சேர்த்து ஆராதித்து கொண்டு இருக்கிறதுக்கு தேவன் விரும்ப மாட்டார். பெரிய கோபக்காரர் அவர். அவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நம்முடைய வீட்டில் விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம், சிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் விரும்பாத எல்லா காரியங்களுமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு எதெல்லாம் நம்ம முதலிடமாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எது விக்கிரகமாக இருக்கிறது? உங்களுடைய பிள்ளையா, இல்லை உங்களுடைய எதிர்காலமா,
இல்லை உங்களுடைய தொழிலா, எது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்பொழுது என் மேலே கோபமாக இருக்குங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் கோபமாக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் கேட்கணும், கேட்கலனாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கேட்டு நீங்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்கு போகணும். நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். எத்தனையோ வருஷமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பாட்டங்காலத்துலேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதே தான் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. என்றைக்கு இயேசு வரவார்? அவர் வந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா இது வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது, வஞ்சனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவங்க செய்த தவறுகள், எல்லாருமே தவறு செய்திருக்கிறோம். அவங்க செய்ததான தவறு அது உலக பிரகாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கலாம், ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால் அவங்கள கொடுத்து கேவலமாக பேசிகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நாளாக இந்த யூடியூப்பில் வர காரியங்களை பார்த்தா போனவன் வந்தவன் எல்லாமே தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தும்படியாக தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஊழியக்காரன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதில் என்ன கொடுமைன்னா, தேவனை அறிந்தவர்களும் சொல்கிறாங்க, தேவனை அறியாத புறஜாதியாரும் இதில் நமக்கு ஆலோசனை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம யாரும் நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை இருக்கிறது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சரியான ஆலோசனை கொடுத்து அதை கேட்காமல் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி நாம் சொல்கிற மாதிரி தான், இந்த சபைக்கு தான் போகணும், சபை தான் காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி என்னை பார்க்க மாட்டார். ஏன்னா நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் அறிந்த சத்தியத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்குது? உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு விடுதலையோடு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் மனசாட்சி சொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய மனசுக்குள்ளார எந்த விதமான கட்டும் இல்லாமல் நான் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிறேன், நானும் என் குடும்பமும் யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யோசுவாவோடு சேர்ந்து நீங்களும் நானும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். பதில் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். நான் எத்தனை முறை உனக்கு சொன்னேன், எவ்வளோ ஆலோசனைகளை கேட்க சொன்னனே, கேட்டியா? நான் செய்ய வேண்டாம்னு சொன்னதை நீ செய்த. அந்நிய நுகத்தில் போய் அவிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் போய் நீ இணைஞ்சிட்ட. இப்போ அதற்குரியதான காரியத்தை தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கிற. நான் எதை சொல்லி நீ கேட்ட? அப்படி தான் ஆவியானவர் இப்பொழுது நம்மளை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நிச்சயமாக நம்ம எல்லாரோடையுமே ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. யாரு கூடயுமே பேசாமல் இல்லை. நீங்கள் பார்க்குறத பார்த்தா யாருமே உங்களோட பேசாத மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். இதை தான் நான் நைட்டு முழுசும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளில் எங்களுடைய சபைக்குள்ளார அது செயல்படணும். அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்க பார்க்கணும், எங்களுடைய வாலிப பிள்ளைங்க பார்க்கணும், எங்களுடைய சிறு பிள்ளைகள் அதை பார்க்கணும். இந்த நாளில் காலையில் ஆராதனையில் அந்த உயிர்த்தெழுந்ததான அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அபரீதமாக ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். ஒரு சிலர் அந்த பிரசனத்தை உணர்ந்தீங்க, இன்னும் ஒரு சிலர் அதை உணர முடியாமல் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொன் கன்றுக்குட்டி உங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அவங்களாம் அப்படி நல்லா துதிக்கிறாங்க, இவங்களை அந்நிய பாஷை பேசுகிறாங்க, என்னால் பேச முடியல அப்படின்னா, உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற பொன் கன்றுக்குட்டி உங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. தேவ சமூகத்தில் சந்தோஷம் இல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? மற்ற இடத்துல அனுபவிக்கிற சந்தோஷமான நிலையான சந்தோஷமே கிடையாது. உலகம் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாததுமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர், உலகத்தினால் எடுக்க முடியாததும் உலகத்தால் கொடுக்க முடியாததுமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டதான நாம்
இந்த நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து போய் வந்து நிற்கிறோம். நம்முடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம எவ்வளோ ஏமாந்து போயிருக்கிறோம்னு சொல்லி. சபை உங்களை ஏமாற்றலை, ஊழியக்காரர்கள் நாங்கள் உங்களை ஏமாற்றலை, நீங்கள் ஆராதிக்கிறதான தேவன் உங்களை ஏமாற்றலை, நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எத்தனை காலத்திற்கு விதமாக இந்த ஓட்டத்தை ஓடுறது? சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எங்கள் தாத்தா சொன்னது தான், எங்கள் அப்பா சொன்னது தான் இப்போ நான் சொல்கிறேன். இதையே தான் நாளைக்கு என் பையன் என் பேரப்பிள்ளைங்களாம் அதை தான் சொல்ல போகுது, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால். அப்போது அந்த நாட்களில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இப்பொழுது நீங்கள் இருக்கிறதான இடம் எதுவாக இருக்கிறது? நீங்கள் யார் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தான் பார்த்து பேசிகிட்டே இருக்கிறார். யாருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கேட்குறீங்க? யார் வார்த்தைகளை நீங்கள் கேட்க போகிறீங்க? இந்த சீனாய் மலையில் தோற்று போனதான ஒரு மனிதனையும் பார்க்கிறேன். அவர் தான் ஆரோன். அவரை தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்து பிரதான ஆசாரியன் என்கிறதான பெரிய பொறுப்பை கொடுத்து அவரை நடத்தி அந்த ஜனங்களை நடத்தும்படியாக, தன்னை ஆராதிக்க அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்குரிய அபிஷேகம் அவர் மேலே இருந்தது. ஆனால் இந்த ஆரோன் என்ன சொன்னார்? ஜனங்களெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது ஜனங்களுக்கு ஏற்றதுபடி பேசிட்டார். நானும் கடந்த நாட்களில் ஒரு தவறு செஞ்சிட்டேன். இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது எனக்குள்ள அது ஒரு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஒரு சிலருக்கு தெரியும், சபைக்கு வராமல் ஒருத்தர் அந்த கேள்வி கேட்குறாங்க, 10 வருஷமாக நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கையெழுத்து போடுன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வந்து கேட்க வராங்க. ஆனால் அவங்க நம்ம சபைக்கு வரல. இப்போது சபைக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற இதை தான் கேட்குறாங்க, சபைக்கு அவங்க வராங்களா அப்படின்னு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி. நான் வந்து அவங்களுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்தை சார்ந்ததான வேறு சில நபர்களும் வந்தாங்க. அவங்க வந்து சொல்லி போடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அங்கே என்ன கேட்குறாங்க, கடந்த 10 ஆண்டுகளாக உங்கள் சபைக்கு வருகிறார்களா? ஆனால் நியாயப்படி நான் என்ன பண்ணணும்? போடக்கூடாது, போட்டிருக்கக்கூடாது. ஆனால் அந்த சூழ்நிலைகள், நான் சூழ்நிலைன்னு சொல்லலை, நான் மனமறிய தான் நான் அந்த காரியத்தை செய்கிறேன். தேவன் தான் அதை எனக்கு மன்னிக்கணும். அப்படி தான் இப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் அறியாமல் இல்லை, அறிந்து செய்ததான பாவங்கள், அதில் இது ஒன்று ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இடத்துல மிகுந்த இரக்கமும் கிருபையும் உண்டு. அந்த வார்த்தையில் தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டே இருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று பேசவே முடியாது. அது எனக்கு ஒரு பெரிய பாரத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஆரோன் விதமாக தான் தவறிட்டார். அவர் அந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும்? நான் அப்படி செய்ய மாட்டேன்பா, உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? பலத்த கரத்தில் ஓங்கிய புயத்தினால் உங்களை வெளியே கொண்டு வந்தார், அவரை நீங்கள் மறந்துட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரம் அவரை மறந்துட்டு நீங்கள் விக்கிரகத்தை செய்வதற்கு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆரோன் கேட்டிருக்கலாம். இப்போ நானும் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் சொன்னேன். ஆனால் அவங்களுடைய ஸ்டாண்டிலே நின்றுட்டே இருந்தாங்க. இல்லை, நீங்கள் இதை போடுங்க, நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் நினச்சேன் அவங்களுடைய அந்த எதிர்காலத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த தவறை செஞ்சேன். அது இப்போ நான் சபைக்கு முன்னாடி நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் தயவாக மன்னிக்கணும். அதனால் எத்தனையோ நேரத்தில் நம்ம ஊழியக்காரர்களையும் விதமான இக்கட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து நிறுத்திடுறோம். நம்ம செய்கிறது கொஞ்ச நாச்சுக்கும்
சரியானதா இல்லது நன்மையான காரியங்களாக இருந்து சொல்லி நாம் இந்த நாட்களில் நாம் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி பரியாசக்காரங்க, கேலி பண்ணுறவங்க, நம்பாதவங்க, அவிசுவாசிங்க, இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? புறாக்களைப் போல கபடற்றவர்களாக, பாம்பை போல வினாவுள்ளவர்களுமாக இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் நமக்கு எச்சரிக்குது. நான் புறாவை போல கபடற்றவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கபடு இல்லாமல் நான் சில காரியங்களை செஞ்சேன்னா அதுவும் ஒரு தவறு தான். கர்த்தர் அதை தயவாக எனக்கு மன்னிக்கணும். இனி வருங்கிறதான நாட்களில் தேவ பிள்ளைகள் தயவு செய்து இவ்விதமான காரியங்களுக்குள்ளாக நம்ம செய்யவே கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நான் அந்த கையெழுத்து போட்டதுனால ஒரு பெரிய பொய் சாட்சி சொல்கிறேன். அதுவும் கையெழுத்து மாத்திரமில்லை, சர்ச்சினுடைய ரப்பர் ஸ்டாம்ப்பு எல்லாத்தையுமே குத்தி சர்ச்சுடைய லெட்டர் பேடில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. கர்த்தர் தான் எனக்கு அதிலேருந்து விடுதலையை தரணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ நம்முடைய குடும்பத்துலேயும் இதே மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் அவங்க இவங்க இந்த ஜனங்களெல்லாம் பொல்லாதவங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆரோன் சொல்கிறாரு பாருங்கள். 32 அதிகாரம் 21 வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். ஆனால் மோசே முதுகெலும்பு இல்லாதொரு போல செயல்பட்டாரோ, இங்கே ஆரோன் முழு தவற்றையும் ஜனங்கள் மேலேயே போட்டுட்டார். அதற்கு ஆரோன் என்ன சொல்கிறாரு? 22 வசனம். என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அப்பொழுது நான் பொன்னுடைமைகள் உடையவர்கள் அவர்களோ அவள் அதை கலற்றி தர கடவுள் என்றேன். அவள் அப்படியே செய்தார்கள், அதை அக்னியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இந்த இடத்துலையும் மறுபடியும் பொய் பேசுகிறாரு. வேறு அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டவொடனே பொன் கன்றுக்குட்டி அப்படியே வந்துடுச்சா? அதை உருவாக்கி அதை கரெக்டாக அதுக்கு உருவெல்லாம் கொடுத்து அதை செஞ்சது இந்த ஆரோன் தானே. அந்த இடத்துலையுமே ஆரோன் ஒரு முதுகெலும்பு இல்லாதவனை போல மாறிட்டார். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எத்தனையோ நேரத்தில் நம்ம முதுகெலும்பு இல்லாதவளை போல இருந்து கொண்டே இருக்கணும். குடும்பத்தில் கேட்கலாம், குடும்பத்தில் பேசலாம், ஆனால் நீங்களும் நானும் பேசவே கூடாது. மோசே சீனாய் மலையில் செய்ததால் அந்த தவறு, நான் கடந்த நாட்களில் செய்ததால் அந்த தவறு. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? அந்த குடும்பத்தார் வந்தாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, என்னால் போடாமல் இருக்க முடியலையே அப்படின்னு. போடாமல் இருக்கணும், அதுதான் கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்த்தது. உண்மை உள்ளவனாக இருக்கணும்னு தான் கர்த்தர் என்னை அழைத்தார் அந்த ஊழியத்துக்கு. ஆனால் நிறைய நேரத்தில் நான் உண்மை இல்லாதவனாக போயிட்டேன். அதற்கு காரணம் விசுவாசிகள், ஊழியத்தினுடைய காரியங்கள். ஊழியத்தினுடைய காரியங்களில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் தான் நான் தவறு செஞ்சிட்டேன். இந்த ஒரு காரியம்னு சொல்ல முடியாது, எதுவுமே கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. கர்த்தர் தான் எனக்கு அதை தயவு மன்னிக்கணும். நீங்களும் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். ஆனால் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யும்படியாக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்துருக்கிறார். 97 சங்கீதம் 10 வசனத்தில், கர்த்தரில் அன்பு கூறுகிறவளே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு அவரை தப்புவிக்கிறார்
இந்த இடத்துல தேவன் பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி தப்புவிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். அதனால் நம்ம தேவ சமூகத்தில் அன்புள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் நிலை தடுமாறாமல், நிலை தவறாமல் ஒரே பாதையில் நம்ம போக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று திரவியம் சம்பளம் என்று எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியினால் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தைங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் சொல்கிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் தேவன் நம்மை நிச்சயமாக வாந்தி பண்ணி போட்டுருவார். இந்த நேரத்தில் நான் அப்படி தான் இருக்கிறேன். உங்களையும் என்னோடு சேர்த்து தான் நான் உங்களோட பேசுகிறேன், எனக்காகவும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது இல்லைங்களா? உங்களோட பேசும்பொழுது அதே வார்த்தை என்னோடும் பேசி கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் எந்த குடும்பத்தாரையும், எந்த சபையையும், எந்த ஊழியக்காரர்களையும் தவறு செய்வதற்கு நம்ம ஒரு நாளும் ஆளாகி விடக்கூடாது. அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை வேதனையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மை கேலி செய்பவர்களும் தூசிக்கு முன்பாக நாம் நமது தேவனை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய யுத்தத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம நடுங்கி போயிட்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன செஞ்சிடுவாங்க, மிஞ்சி போனால் என் உயிர் எடுப்பாங்களா, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நான் செத்தாலும் என்னை உயிரோடு எழுப்புவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்பிக்கை இழந்து போயிட்டேன். உங்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு நான் பேசுகிறேன், வருத்தத்தோடு நான் பேசுகிறேன். இந்த காரியத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு செய்யாதபடிக்கு நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது செய்து கொண்டதான உடன்படிக்கை அது எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்க, அதை கேட்டு தான் நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் செத்து போயிடுவேன்னு சொல்லி, இப்போ செத்து போனேன்னு சொன்னதுனால தான் உங்களை நான் என்ன பண்ணோம், அடக்கம் பண்ணோம். ஆனால் அடக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் உயிரோடு வந்துட்டா அரசாங்கம் என்னை விடுமா? நிச்சயமாக விடாது. உயிரோடு இருக்கிறவனை எப்படிடா புதைச்சேன்னு கேட்பான். இப்போ பரலோகத்தில் இருக்கிற அரசாங்கமும் ஒன்று இருக்குது, அதுவும் என்னை கேள்வி கேட்கும், செத்து போகாத இவனை எப்படி நீ புதைச்ச அப்படின்னு சொல்லி. அதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. கர்த்தர் தான் எனக்கு இந்த கொடிய காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தரணும். நம்ம எல்லாருக்குமே இந்த விடுதலையை கர்த்தர் கொடுக்க இந்த நாளிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை மறுபடியுமாக உபயோகப்படுத்த அவரால் முடியும். அவரால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் இழந்து போனதான நம்மளை பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்மை நிரப்பும்படியாகவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம யாவரும் எழுந்து நின்று தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். தேவனுடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. நாங்கள் செய்ததான பாவங்கள், உம்மோடு செய்ததான உடன்படிக்கைகள், எல்லா வார்த்தைகளையும் மீறி நாங்கள் இவ்விதமாக காரியங்களை செய்திருக்கிறோம். ஞானஸ்நானத்தில் உம்மோடு செய்ததான உடன்படிக்கையில் நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக போயிட்டோம். எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, நான் அறிந்தும் செய்ததான இந்த தவறை கர்த்தர் நீங்கள் எனக்கு மன்னிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நினைவு கூறும்படி உன் மண்டையில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே.
எனக்காக உங்களுடைய நினைவு கூறும் புஸ்தகத்தை நீர் தயவு செய்து திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தீமையான செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ததான எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சிறு வயதிலிருந்தே காணப்படுகிற அனைத்து தீமையின் காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்த நேரத்திலிருந்து இதுவரை நாங்கள் செய்ததான எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் கிரியை செய்யும்படியாக திறந்திருக்கிற எல்லா தீமையின் கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ளே நுழைந்து கிரியை செய்யும்படியாய் அந்த கேட்டு, அந்த வாசல் திறந்திருக்கிறது. அந்த திறப்பை பயன்படுத்தி தான் பிசாசு உள்ளே வந்துட்டான். அதனால் நம்ம இப்போ சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் கிரியை செய்யும்படியாக திறந்திருக்கிற எல்லா தீமையின் கதவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் வீணாக்கப்பட்ட அனைத்து நற்காலங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலிருந்து பிசாசினால் திருடி செல்லப்பட்ட அனைத்து நற்காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அறியாமையினால தீமையின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற தீமையின் சிறை கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறப்பதாக என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தீமையின் சிறைகளிலிருந்து கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வரும்படியாய் எங்களை சுற்றி பிசாசினால் போடப்பட்டிருக்கிறதான அந்த தீமையின் பூட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பரலோக அக்னியினால் கதவுகள் திறக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப அஸ்திபாரத்திலிருந்து பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான தீமையின் அழிவுக்குரிய திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளின் மேலே இயேசுவின் நாமத்திலே ஆளுகை எடுத்துக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் வழியாய் வருகிற எல்லா விதமான சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி அருங்க அப்பா. தேவன் எங்களோட பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு எங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய கதவுகளை கர்த்தர் திறக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஏசப்பா நீங்கள் திறக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான பாரங்களும் கவலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறதான அனைத்து தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய சீதோஷ்ண நிலை எதிரியின் பாளையத்துக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவே, தீமையின் வார்த்தைகளுக்கும் தீமையின் அமைதிக்கும் எங்களை விலக்கி அருளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திற்கும் திருமண வாழ்க்கைக்கும் எதிராக செயல்படுகிற அனைத்து சூனிய மந்திர வல்லமைகளும் தேவ சமூகத்து இடி முழக்கத்தினால் சிதறடிக்கப்படுவதாக. நாங்கள் எங்களுடைய தலைமுறை வழியாக சுதந்திரித்திருக்கிற அனைத்து தீமையின் தாக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர், இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி. இதற்காக நீர் பட்டதான பாடுகளை நினைவு கூறும்படியாய், நீர் சிந்தினதான இரத்தத்தை நினைவு கூறும்படியாய் இந்த நாளில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்காக உம்மால் ஆண்டவர் உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது, அதை நினைவு கூறும்படியாய் உம்முடைய சரீரத்தை போஜனம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். உங்கள் இரத்தத்தை பானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய பாவங்களை நீக்கி அவரை நீர் எங்களை சுத்திகரிக்கும்படியாய், எங்களை சுத்தமாக்கும்படியாய் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்படி இழந்து போன எல்லா நன்மைகளையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏற்கனவே செய்ததான தவறுகளை மறுபடியுமாய் நாங்கள் செய்து விடாதபடிக்கு உங்களுடைய பரிசுத்த பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.